முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது அமைச்சரவை கூட்டம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை. நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நலக்கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிப்பு. சென்னையில் அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அகற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கைதானவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் அறிக்கை. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரை செல்ல 4000 ரூபாய் வரை வசூல். ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டண பாஸ் திட்டம் நாளை அமல். மத்திய அரசின் செயலியில் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்க வாசலில் ஆர்ப்பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் ஸ்ருதி ஹாசன். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக ஜெய்ராம் ரமேஷ் ஆடு. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் கொடியேற்றும் போது வெடிகுண்டு வெடிக்கும் என்று மிரட்டல். செங்கல்பட்டைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை கடித்து குதறிய ராட்வீலர் நாய். காயமடைந்த நபர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதி. பீகாரில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர்களுடன் தேநீர் அருந்திய ராகுல் காந்தி. குளறுபடிகளை கிண்டல் செய்யும் விதமாக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்து பதிவு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு. மூன்று பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 320 சாலைகள் மூடல். உக்ரைன் மீதான போரை ரஷ்ய அதிபர் நிறுத்தாவிடில் கடும் நடவடிக்கை. நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது அமைச்சரவை கூட்டம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை. நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல்.
கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நல கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிப்பு. சென்னையில் அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அகற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கைதானவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் அறிக்கை. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரை செல்ல 4000 ரூபாய் வரை வசூல். ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டண பாஸ் திட்டம் நாளை அமல். மத்திய அரசின் செயலியில் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்கு வாசலில் ஆர்ப்பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் ஸ்ருதிஹாசன். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக ஜெய்ராம் ரமேஷ் ஆடும். கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் கொடியேற்றும் போது வெடிகுண்டு வெடிக்கும் என்று மிரட்டல். செங்கல்பட்டைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை கடித்து குதறிய ராட்வீலர் நாய். காயமடைந்த நபர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதி. பீகாரில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர்களுடன் தேநீர் அருந்திய ராகுல் காந்தி. குளறுபடிகளை கிண்டல் செய்யும் விதமாக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்து பதிவு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு. மூன்று பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 320 சாலைகள் மூடல். உக்ரைன் மீதான போரை ரஷ்ய அதிபர் நிறுத்தாவிடில் கடும் நடவடிக்கை. நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது அமைச்சரவை கூட்டம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை. நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. அதிமுக வழக்கறிஞர் உட்பட 2 மனுதாரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் விதித்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தினார் சி.வி. சண்முகம். அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10 சமூக நல கூடங்களில் அடைத்து வைப்பு. ரிப்பன் மாளிகை அருகே கூடுதல் காவலர்கள் குவிப்பு. சென்னையில் அடித்து நொறுக்கி தூய்மை பணியாளர்களை அகற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கைதானவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் அறிக்கை.
சுதந்திர தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரை செல்ல 4000 ரூபாய் வரை வசூல். ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டண பாஸ் திட்டம் நாளை அமல். மத்திய அரசின் செயலியில் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது ரஜினிகாந்தின் கூலி. திரையரங்கு வாசலில் ஆர்ப்பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் திளைத்த ரசிகர்கள். தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கூலி படம் பார்த்தனர். திரையரங்கிற்கு வந்து படம் பார்த்த சிவகார்த்திகேயன், அனிருத் மற்றும் ஸ்ருதி ஹாசன். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலை குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக ஜெய்ராம் ரமேஷ் ஆடு. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீன் ரத்து. சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது மோசடி வழக்கு. மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் நடவடிக்கை. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் கொடியேற்றும் போது வெடிகுண்டு வெடிக்கும் என்று மிரட்டல். செங்கல்பட்டைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை கடித்து குதறிய ராட்வீலர் நாய். காயமடைந்த நபர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதி. பீகாரில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர்களுடன் தேநீர் அருந்திய ராகுல் காந்தி. குளறுபடிகளை கிண்டல் செய்யும் விதமாக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்து பதிவு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் வெள்ளப்பெருக்கு. மூன்று பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 320 சாலைகள் மூடல். உக்ரைன் மீதான போரை ரஷ்ய அதிபர் நிறுத்தாவிடில் கடும் நடவடிக்கை. நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை.